3வது அத்தியாயத்தினுடைய 134வது வசனத்தில் அடுத்த பண்பு முத்தகையினுடைய அடுத்த பண்பு என்ன சொல்கிறான் அல்லாஹ்? கோபத்தை அடக்குவாங்க, அடுத்தவங்களை மன்னிச்சு விட்ருவாங்க. கோபத்தை அடக்குறாருன்னு அடுத்தவனை மன்னிச்சு தான் ஆகணும். மன்னிக்காமல் கோபத்தை அடைக்கணும்னா அவன் காணும்போது திரும்ப கோபப்பட்டுருவான். என் கண்ணு முன்னாடி நிற்காத பெய்த்துரு, முன்னாடி நிற்காதுன்றோம். இன்னும் மன்னிக்கலை, மன்னிக்கணும். எப்படி மன்னிக்கிறது? எப்படி மன்னிக்கிறது? மன்னிக்கிறதுக்கு அல்லாஹ்வுடைய நம்பிக்கை நமக்கு இருக்கு. இதுக்கு கூலி நமக்கு கிடைக்கும் என்று நம்பும் போது நம்மளால் மன்னிக்க முடியுது. ஒரு ஆளை எப்போ மன்னிக்கிறோம்? ஒரு ஆள் நம்மகிட்ட திருடிட்டு போகிறாரு, அவர்கிட்ட பிடிச்சிட்டான், போலீஸ் பிடிச்சி திருடின்னு எல்லாம் வேண்டி தந்தால் மன்னிச்சாச்சு. இப்போ போ பெறாட்டி எப்படி மன்னிக்கிறது? அப்போ நம்மகிட்ட இருந்து அவனால் இழந்து போனது திரும்பி கிடைக்கும் போது தான் அவனை விட முடியுது. அவ்வளோதானே? அதை விட அதிகமாக மறுமையில் கிடைக்கும் என்றால் மன்னிக்க முடியுது. இதை விட அதிகமாக மறுமையில் கிடைக்கும். இப்போ மன்னிக்க முடியுதா? நம்மகிட்ட எனத்தை அவன் எடுத்துகிட்டு போனாலும் மறுமையில் அது கிடைக்கும். இப்போ மன்னிக்க முடியுதா இல்லையா? மன்னிக்கும் பண்பு நம்மகிட்ட இருக்கிறதுக்கு அல்லாஹ்வுடைய நெருக்கமும் அன்பு நம்மகிட்ட எப்போவுமே இருந்துக்கிட்டே இருக்கணும். அல்லாஹ் நாம் மன்னிச்சா மன்னிப்பான். இப்போ நாய்க்கு தண்ணி கொடுத்த ஒருத்தருக்கு சொர்க்கம் கிடைத்த ஹதீஸ் எல்லாருக்குமே தெரியும். அதுவும் ஒரு விபச்சாரம் செய்கிறவர் பூவல்ல இறங்கிய கிணத்துல நிலத்துக்கு அடியில் இருக்கக்கூடிய பூவல்ல இறங்கி தண்ணியை குடிச்சிட்டு மேலே வரும்போது ஒரு நாய் தாகத்தினால ஈர மண்ணை நக்கிக்கிட்டு இருக்குது. புகாரில் வரக்கூடிய ஹதீஸ். வந்தவர் ஒரு விபச்சாரம் செய்கிறவர் தான். பார்க்குறாரு, நாய் நக்கிக்கிட்டு இருக்குது, பாவமே தாகமாக இருக்குது. அதுக்கு திரும்ப இறங்குறாரு. தன் கால் ஹுஃபை அந்த கால் நெடிய ஷூ இருக்குது இல்லையா, அதை கலட்டி அது நிறைய தண்ணி கொண்டு வந்து அந்த நாய்க்கு கொட்டி கொடுக்குறது, அது குடிச்சிட்டு போகுது. இது ஒரு முன்பு காலத்தில் நடந்தது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நாளை மறுமையில் அல்லாஹ் தஆலா அவனை சொர்க்கத்துக்கு அனுப்புகிறான் நாய்க்கு தண்ணி கொடுத்ததுக்கு. எதுக்கு? அல்லாஹ் ரோஷக்காரன். நீ நாயில இறக்கம் காட்டும் போது நான் ஒன்றில் இறக்கம் காட்டக்கூடாதா? நீ நாய் மேலே இறக்கம் காட்டும் போது நான் ஒன்றில் இறக்கம் காட்டக்கூடாதா? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களே, லா யர்ஹமுல்லாஹு மன் லா யர்ஹமுன் நாஸ். அடுத்தவர்கள்ட்ட இறக்கம் காட்டுவதற்கு அல்லாஹ் இறக்கம் காட்ட மாட்டான். குழந்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேர குழந்தையை வச்சு வளர்ப்பு பிள்ளையை வச்சு கொஞ்சிக்கிட்டு இருக்கிறாங்க. அவருடைய பேர குழந்தை ஒரு பக்கம், அவர் வளர்ப்பு பிள்ளையினுடைய பிள்ளை இன்னொரு பக்கம், ரெண்டையும் கொஞ்சி விளையாடிட்டு இருக்கிறாங்க. அபு ஹஃப்ஸுங்கிற ஒரு நபி தோழர் கிராமத்துப்புறத்து அரபி வார்த்தை பேசிட்டு இருக்கிறாங்க. பிள்ளையை கொஞ்சம் அந்த முத்தமுறத்தை பார்த்து அவர் சொல்கிறாரு, யார சொல்லலாம் இன்னலி அஷரத்த மினல் அவுலாத், எனக்கு 10 பிள்ளை இருக்குது, யார சொல்ல நான் கப்பல் தோஹதம், 10 பிள்ளைக்கு ஒரு பிள்ளை நான் முத்தமிட்டது இல்லைங்கிறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்போ கோவப்பட்டாங்க அவர் மேலே. என்ன சொன்னாங்க தெரியுமா? எப்படி இரக்கம் காட்டாதவருக்கு அல்லாஹ்